என்ன தெரியல? தெரியவும் இல்ல, நான் கலாவும் இல்ல. நீங்க வெளியே போங்க. இனிமே உங்களை தனியா விட்டுட்டு நான் போறதா இல்ல. மிஸ்டர் ஜீவா, உங்க உருட்டு புரட்டெல்லாம் ஊர்ல நடக்கும், இங்க நடக்காது. ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க, ஒழுங்கா போய் ஊரை சேருங்க. நீங்க இல்லாம நான் ரிட்டர்ன் ஆகிறதா இல்ல. நீங்க கர்ணம் போட்டால் அது நடக்காது. பார்த்தேனே, கர்ணம் போடுறது உங்க தொழிலாச்சே, என்னால அப்படி முடியுமா? சமாஷ் பண்றீங்களா? ஏன் சார், உங்களுக்கு இதயம் இருக்கான்னு கேக்குறேன். சித்தி ஆளை வச்சு என்னை கொலை செய்ய பார்த்தாலே, அந்த அறைக்கு கிட்டியா மறுபடியும் என்னை கொண்டு போய் தள்ள பாக்குறீங்க. அந்த அம்மா உங்களுக்கு ஏதாவது பணம் காசு கொடுக்குறேன்னு ஆசை காட்டுறா, என்ன கேளுங்க, நான் கொடுக்குறேன். வாங்கிட்டு போய் பத்திரமா சேருங்க. என்ன கலா, ஏன் இப்படி பேசுற? யார் இவங்க? சாரு கேக்குறியா? சாரு சித்தியோட பிரதிநிதி. மாயமந்திரம் செஞ்சாவது எனக்கு கொண்டு போக வந்திருக்காரு. பேரு நல்லா இருக்கும், மிஸ்டர் ஜீவா. வணக்கம். வணக்கம். நீங்க தான் கலாவோட அக்கா, பேரு சரசா. பேசாதே, பேசல போச்சு. என்ன வசூல், என்ன வசூல்? ஆயிரக்கணக்கான ஜனங்க டிக்கெட் இல்லைன்னா கூட போக மாட்டேங்கிறாங்க. ஹவுஸ் ஃபுல். 12 ஆளை வச்சு என்ன விட்டுருக்கேன். வந்திருக்கிறவங்க தலையில்லாமா? இல்ல பாஸ், நோட்டையும் சில்லறையும். அதுக்கு என்ன பண்ணுங்கிற? ஒண்ணு இல்ல பாஸ், சர்க்கஸ்ல எவ்வளவு வேலை செய்யறேன். காலையில இருந்துச்சா காலை பிடிக்கிறேன், மாலையில வந்து உடம்பு பிடிக்கிறேன். கொஞ்சம் சம்பளத்தை ஒசத்தப்படாதா? என்னடா வேலை செய்யற? ஒரு நாளைக்கு ஒரு ஷோவுக்கு பீரங்கில இருந்து வந்து விழுற. ஒரு நாளைக்கு வந்து வந்தா விழுகிறேன். சரி, அது போகட்டும் பாஸ். நம்ம சர்க்கஸ்க்கு எவ்வளவு பேர் இருக்கு தெரியுமா? நம்ம சர்க்கஸ் வந்து லண்டனுக்கு போச்சுன்னு கேட்டாக்கா உங்களுக்கு ஒரு மாலை. என் காசுல லண்டனை சுத்தி பாக்குறியா? அது போகட்டும் பாஸ். கிருஷ்ணாப்புல வந்து கல்யாணம் பண்ணீங்க, அவன் நல்லா ஓடுறான். நீங்க தஞ்சாவூர்ல கல்யாணம் பண்ணீங்க, அவன் நல்லா ஆடுறான். நீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் எங்களை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பாஸ்? வச்சீங்க, நான் வச்சிட்டீங்களே பாஸ். நான் எதுக்காக சொல்றேன்னா பாஸ், எல்லாம் ஒண்ணா எல்லாம் அலக்கலக்கா வருது. ஐயோ ஐயோ என்ன வேலைடா செய்த? என்ன சம்சாரம் ரீட்டாவுக்கு பயந்துகிட்டானடா இப்படி டூ படிச்சேன், இப்படி கீழே போட்டு கொண்டுட்டியடா. எனக்கு என்ன தெரியும் நீங்க உங்க சம்சாரத்துக்கு வந்து இப்படி பயப்படுங்கன்னு. நீ இதுக்கே டூ போடுற, எனக்கும் நீ டூ போடுற. உனக்கு டூ போட முடியாதம்மா. நீ தான் பகல்ல தூங்குற, ராத்திரில டென்ட புறா சுத்திட்டு வர்றீங்க. ஷட் அப் ரப்பர். இந்த லவ் லெட்டர் பாரு. எனக்கு எதுமா லவ் லெட்டர்? எனக்கு ஒருத்தர் கிடையாதுமா. எனக்கு ஸ்டூபிட். உனக்கு இல்ல, அவருக்கு. இந்த மூஞ்சிக்கு ரப்பர் தூக்கி நெருப்புல போட்டுடுவேன். யார மூஞ்சிக்கிங்கற? ரப்பர். டாடி மம்மி சொன்னுச்சு இதை கல்யாணம் பண்ணிக்கோவோனான்னு. இது என்னை வெத்தலை பாக்கு வச்சு கல்யாணம் பண்ணிச்சு. நான் இது பின்னால ஓடி வந்தேன். இப்ப பாரு, வேற ஒரு லவ் லெட்டர் வந்துருக்கு. எனக்காவது லவ் ஆகுது, லெட்டர் ஆகுது. அதை வாங்கி படுறா. என்னடா அதுக்கு மயக்கம் வந்துட போதுடா, தலைகளை சுத்துறேன். எங்க எழுதிருக்காங்க? படிக்கவும் தெரியாதா? ஆமா, இது ஆரோக்கிய சாமியின் பேர் எழுதிருக்கு. பாஸ் உன் கீதா. அட பாவி, இது எனக்கல்லடா. இது இந்த சிங்கம் புலிக்கு கறி வாங்கி போடுறான்ல, தலையோட தலையா நடக்கிறான். அந்த ஆரோக்கிய சாமிக்கு வந்திருக்கு. அவனுக்கு அடிக்கடி இதே போல லெட்டர் வருது. நான் சொன்னேன், அடே பேரை மாத்திக்கடான்னு. எங்க அம்மா வச்சதுங்கிறான். எனக்கு என்ன பக்கத்து வீட்டுக்காரனா பேரை வச்சான் அந்த லெட்டர். ஐயோ சனிய. ஐயோ, அவனுக்கு வந்து லெட்டர் என்கிட்ட கொடு. சனியம் இவனுக்கு கண்ணும் தெரியல, காது கேட்கல. ஒரு அறிவிப்பு. இதுவரை நீங்கள் எங்கும் கண்டிராத நிகழ்ச்சி. அதிசயம், ஆச்சரியம். கீழே வலைவிரிக்காமல் மேலே வானத்தில் பறந்து செல்லும் வீரர் மிஸ்டர் வீரமுத்துவின் அரிய சாதனையை பாருங்கள்.
எப்படிங்க இருக்காரு? கண்டிஷன் எப்படி இருக்கு? டாக்டர் இன்னும் ஒண்ணும் சொல்லல. உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. ரத்தம் கொடுத்தா சரியா போகுமா? ரத்தத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் கொஞ்சம் போங்க ப்ளீஸ். போங்க போங்க மேனேஜர் கூட்டிட்டு போ. போங்க போ மலமலன்னு போ. யாரப்பா யாரு இருப்பா தம்பி. டாக்டர் சார், ரத்தம் வந்து சேர்றதுக்கு தாமதமாச்சுன்னா ஏதாவது சீரியஸ் ஆயிடலாம். என் ரத்தத்தை சோதனை பண்ணி பாருங்க. சரியா இருந்தா எவ்வளவு வேணாலும் என் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துங்க. தம்பி, உங்க ஆர்வத்தையும் நல்ல பண்பையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். எவ்வளவு சீக்கிரம் ரத்தம் செலுத்தப்படுதோ அவ்வளவு சீக்கிரம் ஆபத்து நீங்கும். வாங்க உள்ள, முதல்ல உங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் சார். ஓஹோ ஓஹோ. கபாலி, அந்த பய வீரமுத்துவ பிடிக்கிறாப்புல பிடிச்சு விடுறாப்புல விட்ட பாரு. பிரம்மா கீழே விழுந்த அந்த பய பொழப்பானா? இனிமே அது நடப்பணம் தான். இருந்தாலும் ஒண்ணுதான், போனாலும் ஒண்ணுதான். தொழில் விரோதி தொலைஞ்சா. வெற்றி விழா கொண்டாடலாமா? இது உங்க வேலைதானா? செய்த துரோகத்துக்கு வெற்றி விழா வேறையா? சரசாமா, நீங்க இருக்கிறத நான் கவனிக்கல. இருந்தாலும் நீங்க இப்படி பேசக்கூடாது. உங்க கனவு வெற்றி உங்களுக்கும் வெற்றி தானே. அருமையான உபதேசம். உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போறோம். ஒரு கொண்டு வாய மூடு. கபாலி, இது குடும்ப விவகாரம். குறுக்க நான் நிக்கல, வர்றேன். இத மாதிரி காலி ஸ்நேகித முதல்ல தொலையணும். கால் ஒடிஞ்சும் அகம்பாவம் அழியல பாரு. எனக்கு அகம்பாவமே கிடையாது. அப்ப எனக்கு இருக்கா திமிரா? புருஷன் கிட்ட பேசுற பேச்சா இது? இது போல கொடுமையே கிடையாது. சகல சுகத்தை வெறுத்துட்டு வந்த அக்கா நடிக்க உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது? கலா, பழைய கதையை படிக்க. இப்ப பாருங்க லட்சணத்தை. காலும் கையும் சனிய சாடு. சாணி, ஏன்டா நின்னுகிட்டே தூங்குறது? சாணி, நீ கிட்ட வந்தாரு பார். இந்த தில்ரூபாவை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும்? எந்த தில்ரூபா? அந்த குண்டா யாயம் இருக்கிறானே. ஆமாடா, அவன் தடியன் தங்கச்சி தான்டா சொல்றேன். அவ பாஷை எனக்கு புரிய மாட்டேங்குது, என் பாஷை அவளுக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு தான் அவ பாஷை புரியுமே. யார் சொல்லுது? எனக்கு அந்த பாட்டு எனக்கு தெரியாது. நான் துட்டு கொடுக்குறேன்டா. அப்ப சமாளிக்கலாம். காதல் தானே. சமாளிக்கலாம். அப்போ காதல் பாஷையை எங்கிட்ட விடு, நான் அதை வாங்கி அவகிட்ட விடுறேன். வாராடா, ஒளிஞ்சுக்கடா ஒளிஞ்சுக்கடா ஒளிஞ்சுக்கடா. பாவோ பாவோ பாவோ, நீ இப்படி உட்காரோ. அந்த பார்வை, அந்த प्यारी में क्या? अरे मसाला मजा मेरे दिल ठलक ठलक. क्या? मेरा दिल ठुड़क ठुड़क ठुड़क. क्या बोला? इधर सुन ले, आइस मादरी चिल्ल नाइडवा. अपना बनाएगा सुंदर. अपना बनाएगा सुंदर. ओ मेरे प्यार, वाह. Pimplas. 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 ஐயோ ஐயோ, நீ ரொம்ப இருக்கிற. बम्बली मास. बम्बली मास. बम्बली मास है. तुम बम्बली मास बोले? नहीं बोलोगे? भैया देखो, मुझे बम्बली मास बोला. ஒன்னா சேர்ந்து ஏன்டா கத்துறீங்க? விடப்பா விடப்பா. என்ன பங்கோல பண்ற? என்ன मेरा பேருக்கு बम्बली मास बोला. बम्बली मास. பம்பளி மாஸ் இங்க வந்து கேட்ட, கடையில கேட்டிருக்கணும். என்னமா அது? मुझे बम्बली मास बोला. இதுவும் பம்பளி மாஸ் கேஸ் தான். என்னடா கேட்ட? நானா கேட்டேன், நானா சொன்னேன். இவன் தான் ஜானி தான் சொன்னான். என்ன சொன்னேன்? जानी. இங்கேயும் பம்பளி மாஸ் தானே. என்ன ஒண்ணுமே புரியலையே. என்னடா ஏன்டா என்னடா? दिलरुबा இல்ல दिलरुबा. அந்த दिलरुबाவேல डार्लिंग, उनकी पुरीले उनकी मूले इले. रबर दिलरुबा लव. தில்ருபா மேல ரப்பர் லவ்வா? தில்ருபா மேல ரப்பருக்கு லவ். நல்லா இருக்கும். தில்ருபா ரப்பர். அடே தில்ருபா ரப்பர்.
ஆமா, நீ லவ் பண்ண ஆரம்பிக்கிறவன் அந்த பாசையை தெரிஞ்சுக்கிட்டா லவ் பண்ணும். அதுக்கு தான் இவனை குருவா வச்சு ஆரம்பிச்சு அதுக்குள்ள கொத்தவரை புடிச்சுட்டானே இவன். சரி, அப்ப உன் பாஷையை சொல்லி கொடு. வர்ற தமிழை சொல்லி கொடுற தகராறே இருக்காது. தில்ருபா, இனிமே நான் தமிழ் நான் சொல்லி अच्छा, मुझे तमिल सिखाएगा भैया, रबर मुझे तमिल सिखाएगा। ரப்பர் துருக்கு தமிழ் சிக்காயகா. தமிழ் ஒண்ணு சீக்கா. फिर क्यों मुझे बम्बली मास बोला? அடாடாடா, பம்பிள் மாசம்னு சொன்னா என்ன? பம்பிள் மாசம்னா என்னமா தெரியுமா? காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கிறியா? मैं एप्पल फाइन வைகார பாவி பாவி, என்ன லவ் பண்றானே? வணக்கம் பாஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. பேஷ். வணக்கங்க. வணக்கம். என்ன அப்படி பாக்குற? ஆனா தெரியலையா? என்னப்பா போன உசுர புடிச்சு கொண்டாந்த ஜீவா, அட உனக்கு ரத்த தானம் பண்ணவரப்பா. பேரை கேட்ட உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க தம்பி உட்காருங்க, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது போட்டுங்க, ரொம்ப சின்ன விஷயம் அதெல்லாம். உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? என்ன நலம் போங்க. என்னுடைய அருமையான வித்தையெல்லாம் மறுபடியும் செய்து காட்ட முடியாதபடி என் கை ஊனப்பட்டு போச்சு. ஆமா தம்பி, சர்க்கஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய குறை. முதலாளி, எனக்கு ஒரு எண்ணம். எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் யாருக்காவது சொல்லி கொடுத்து அந்த குறைய போக்கணும். சார், நீங்க விரும்பினா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ட்ரெபிஸா எனக்கு அவ்வளவு ஆசை. முதலாளி, என் கனவு நினைவாய் போச்சு. நாளைக்கு பயிற்சி ஆரம்பிச்சேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். சாரி சார், சாரி. என் கையை உடைச்சி இதிலே படுக்க வச்சு விட்டு இல்ல பாபா. அம்மா கூப்பிட்டீங்களா? வாமா, கடதாசி வந்துருக்கு, படிச்சுக்காமம்மா. கொடுங்க கொடுங்க. அன்புள்ள அம்மாவுக்கு ஜீவா வணக்கம். நலம் நலம் விருப்பம். இங்கு நடைபெறும் நேஷனல் சர்க்கஸில் கலா சேர்ந்திருக்கிறாள். அதை விட்டு வர மறுக்கிறாள். பாத்தீங்களா பாத்தீங்களா, அவ அக்கா இருக்கிற சர்க்கஸ் தான் அது. இவளுக்கும் அதே புத்தி தான். இப்படிப்பட்டவ வீடு வாசல்ல அடங்கி இருப்பாளா? மேல படிமா. நானும் சர்க்கஸில் சேர்ந்திருக்கிறேன். என்னது? எனக்கு தெரியும். பேயை விரட்ட போனவருக்கே பேய் பிடிச்ச மாதிரி இவர் அவ விட மாட்டான். ஆனா சர்க்கஸ் வேலை ரொம்ப ஆபத்தானதம்மா. சாந்தா, உடனே பதில் எழுது. அவனை அடுத்த ரயிலுக்கு புறப்பட்டு வர சொல்லு. இருங்க, பாக்கிய படிக்கிறேன். இந்த வேலை ஆபத்தானது என்று உங்களிடம் படிப்பவர்கள் சொல்வார்கள். அதை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கலாவை பற்றி அவள் சித்திக்கு சொல்லி அனுப்புவோம். குறிப்பு: அன்புள்ள சாந்தா, என் கடிதத்தை படித்து நீயும் ஆத்திரப்படாதே, அம்மாவையும் பயப்படுத்தாதே. வெற்றியோடு விரைவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். கடிதத்தில் நீ என் முகத்தை பார்ப்பது போல் நானும் உன் முகத்தை மனக்கண்ணால் பார்க்கிறேன். சரி. முத்தமோ மோகமோ தத்தி வந்த வேகமோ நித்திரை கொண்டதும் எத்தனை தோற்றமோ.
உள்ளம் ஆடுதம்மா என்ன இது என்ன இது எப்போது வண்டாவது என்ன இது என்ன இது எப்போது வண்டாவது முத்தமோ மோகமோ தத்தி வந்த வேகமோ நித்திரை கொண்டரும் எத்தனை தோற்றமோ இதுவரை என் கண்களுடன் எவரும் பேசவில்லை புதியவள் நீ பார்க்கும் வரை இந்த புதுமை தெரியவில்லை கட்டழகை தொட்டுவிடு தட்டாமல் இன்றாவது தொட்டவுடன் துடிப்பதற்கே துணை இது உண்டானது கட்டழகை தொட்டுவிடு தட்டாமல் இன்றாவது தொட்டவுடன் துடிப்பதற்கே துணை இது உண்டானது முத்தமோ மோகமோ தத்தி வந்த வேகமோ நித்திரை கொண்டரும் எத்தனை தோற்றமோ முத்தமோ மோகமோ தத்தி வந்த வேகமோ நித்திரை கொண்டரும் எத்தனை தோற்றமோ நரசம்மா நரசம்மா நெஞ்சு எரியுதுமா சிஸ்டர் சிஸ்டர் தூக்கம் வரல மாத்திரை கொடுங்கம்மா சாந்தா சாந்தா மார்னிங் டாக்டர் சாரி குட் நைட் நல்லா இருக்கு நீ நைட் டியூட்டி பாக்குற அழகு பேஷண்ட் எல்லாம் கூப்பிடுறாங்க நீ மெய் மறந்து தூங்கிட்டு இருக்கிறியா ஐ எம் வெரி சாரி டாக்டர் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஆல் ரைட் போய் டியூட்டியை கவனி தோசை அம்மா தோசை நெய்யில் சூட்ட ஆமா தோசை சூட்ட தோசை அம்மா சூட்ட தோசை கறி என்ன மரியாதை வர்றா என்ன மரியாதை அதே அப்பா சரி நீ தானே சொல்ற இனிமேத்தா இருக்கு சொல்லு சொல்லு நான் படிக்கட்டும் நீ கேக்குதும் ஒரு தூவ வேண்டாம் நான் சொல்றத கேளு உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஷை ஒன்னே ஒண்ணு காதல் பாஷை அதை கத்துக்கோ காதல் 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 தமிழ்ல வேற இல்ல கமல்ல வேற நிறைய இருக்குது நமக்கு என்ன தூ நான் சொல்றத சொல்லு அன்பே அன்பே ஐயோ தாயே பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கே காதலரை சொல்லு காதல் ரே எக்ஸ்ரே அதை விடு கொஞ்ச நேரம் நம்மள மறந்து எங்கேயாவது பறப்போமா கண்ணே உன் மூஞ்சி கல்கட்டா ரசகுல்லா மாதிரி இருக்குது मैं रसगुल्ला हूँ தில்ருபா ரசகுல்லா முதல் அடிச்சி அம்மா பாபா
ஏண்டா தினசரி இந்த முதல கிட்ட வந்து மாட்டிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல தான் நான் காதலிச்சேன். அவன் தினம் வந்து எனக்கு குதவதை பிடிக்கிறானே. நான் கேக்குறேன், தமிழை சொல்லி கொடுத்துட்டானே காதல் பண்ண சொன்னேன். தமிழை சொல்லிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணுன்னு சொன்னேனா? ஜானே, உனக்கு மூளை இல்லை, காதலுக்கு பாசை இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்கு. வாட் முறை? வா முறை, சும்மா இரு. முறைகட்ட பையன். சைலன்ஸ். நீ மட்டும் என்ன முறை நடந்த? ஃபர்ஸ்ட் டே நான் சர்க்கஸ் பார்க்க வந்தேன். டிக்கெட் இல்லாம நீ உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சாரா? அத்தை அத்தை. என்ன ரங்கசாமி? கலா அவங்க அக்கா இருக்கிற நேஷனல் சர்க்கஸ்ல இருக்கிறாளாம். அப்படியா? நேற்று சாந்தா சொன்ன. அவளுக்கு எப்படி தெரியும்? அந்த ஜீவா அவங்க அம்மாவுக்கு கடுதாசி போட்டிருக்கான். ஆள் இருக்கிற இடம் தெரிஞ்ச இன்னும் நாளை ஓட்டி பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யலாம்? உன் சமாச்சாரமே எப்பவும் தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை தானே. உனக்கு முன்னாடியே நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன்னிழலுடன் நின்றாளோ, குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ. நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன்னிழலுடன் நின்றாளோ, குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ. லா 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 லா. La 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 la. இரவிலே தன்னை தானே காண நினைத்தாளோ, இளமையை நேரில் கண்டு ஏங்க நினைத்தாளோ. இரவிலே தன்னை தானே காண நினைத்தாளோ, இளமையை நேரில் கண்டு ஏங்க நினைத்தாளோ. பெண்ணே பெண்ணோடு பேசுமோ, சுகம் என்னென்று கூறுமோ, என் முன்னே வராமல் தீருமோ, நிழல் முத்தங்கள் சிந்துமோ. நிலவென்னும் மேடை கண்டானோ அவன் என் நிழலுக்கு நின்றானோ, மலரென்னும் வாடை கொண்டானோ அவன் பெண்மயக்கம் கொண்டானோ. நிலவென்னும் மேடை கண்டானோ அவன் என் நிழலுக்கு நின்றானோ, மலரென்னும் வாடை கொண்டானோ அவன் பெண்மயக்கம் கொண்டானோ. லா 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 லா. ஆண்மையின் கையில் தானே பெண்மை
வர வேண்டும். வந்த பெண் பெண்மைதானே நெஞ்சம் தர வேண்டும், தர வேண்டும். மன்னவன் கோபம் கொண்டால் கண்ணீர் விட வேண்டும், விட வேண்டும். வஞ்சியர் வஞ்சம் வைத்தால் பாதம் தொட வேண்டும். ஒன்றில் ஒன்றாக பேசலாம், அது யாரென்று பார்க்கலாம். இங்கு வந்தால் நன்றாக பேசலாம், ஒன்று தந்தாலும் போகலாம். நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன் நிழலுடன் நின்றாளோ, குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ. நிலவென்னும் மேடை கண்டானோ அவன் என் நிழலுக்கு நின்றானோ, மலரென்னும் வாடை கொண்டானோ அவன் பெண்மயக்கம் கொண்டானோ. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இங்க என்ன 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 கலாட்டா? கலாட்டா இல்ல சார், சும்மா சண்டை. ஜீவா, என்னப்பா நடந்தது? ஒண்ணும் இல்லைங்க, சண்டை கிண்ட கிடையாது. தூக்கம் வரல, அப்படியே ஜாலியா குஷியா தமாஷா பாடிட்டு இருந்தோம். ஜாலியா பாடுனீங்களா? இவர் சம்சாரம் இருந்தா ஜாலியா பாடணும். என்ன பார்த்து ஏன் பாடுனீங்க? ஐயா, மறந்து போய் பாடிட்டேன். பாத்தீங்களா? மறந்து போய் சம்சாரம் நெஞ்சு பாடிட்டாரா? ஐயோ, தப்பு தப்பு. தப்புன்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து பாட்டு பாடலாமாப்பா? பொண்ணை பார்த்து யார் சார் பாடினா? திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது, திரும்பி பார்த்தேன், பளிச்சுன்னு ஒரு சிலை தெரிஞ்சது, அவ்வளவுதான். போய் சார், என் நிழலை பார்த்து தான் பாடினாரு. என்னம்மா இது? பொண்ணுக்கும் சிலைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு ஜீவாவுக்கு. இல்ல சார், வந்து தூங்கலான்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு. போதும் போதும் போதும், இதுக்கு மேல விளக்கமே தேவையில்லை. இப்ப ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு. அது எப்படி சார் தப்பு? நான் என்ன தப்பு? சொல்லுங்க, நான் என்ன தப்பு செ- சண்டைக்கு வரப்படாது, நின்னு கேட்கணும். நீ சிலையா நின்னதும் தப்பு, அத நீ பார்த்து ஆடுனது பாடுனது ஓடுனது இருங்க, விளையாடுனது. நான் சொல்றேன் கேளுங்க. என்ன? நல்ல நிலவுல ம். அழகான ஒரு சிலையை பார்த்து ம். அப்படியே கற்பனை ஊற்றெடுத்து தெரிவிச்சு பாடிட ஆடிட. இவர் பெரிய கதை உமர்க்கையா, அழகா பார்த்து தான் ஆடினாரு பாடினாரு. போதுமா போதுமா, இந்த சண்டை எல்லாம் கூடாது. போ போய் போய் படுக்க போ. என்ன ஜீவா, நீ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? இந்த மாதிரி இனிமே சண்டை சண்டைன்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஆளே அவுத்து விட்டுருவேன். ஐயோ, போகாதீங்க. அவனை விடவே கூடாது. அவன் சொல்லிட்டான், கையை கொடுங்க. மிஸ்டர் ஜீவா, எவ்வளவு உயர்ந்த குணமுள்ள உங்களை வீண சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல, எனக்கு இது புதுசும் இல்லை. நான் நல்லது செய்ய போனா எல்லாரும் கெடுதலா நினைக்கிறதா வழக்கம். சித்தியோட நிழல் என்னை எங்கெல்லாம் தொடர்ந்து பாத்தீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் புரியல? எனக்கு வேற யார் விரோதி இருக்காங்க இங்க? சொல்லுங்க. எப்படியோ இருக்கட்டும், அந்த விரோதி மட்டும் என் பிடியில இருந்து தப்பவே முடியாது. வேண்டாம், தயவு செய்து நீங்க இங்கிருந்து ஊருக்கு போயிடுங்க. நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்க வேண்டாம். எனக்கு ஒரு ஆபத்து என்னோடவே போகுது. தயவு செய்து அதை மட்டும் சொல்லாதே. உன் ஆபத்தை விட்டுட்டு நான் போகவே முடியாது. உனக்கு நல்வாழ்வு ஏற்படுற வரைக்கும் நான் உன் நிழல் போல இருக்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். இந்த முடிவு மாறவே மாறாது. கையில் அடி வாங்கிருக்கல, உங்க எத்தனை தூரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எதுக்கு இந்த எக்ஸசைஸ்? போதும் போதும். வணக்கம். 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 உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் ரொம்ப வெக்கப்படுறேன். கத்தி எறிஞ்சவனை கண்டுபிடிக்க முடியாம போச்சேன். அவன் போய் தொலைடும். தங்கச்சி உயிர் காப்பாத்தினது போதும். வஞ்சம் வச்சிருக்கிற பாம்பு ஓடி போச்சேன்னு சந்தோஷப்படக்கூடாதுமா? ஆமா, ஆடுல வருது. சரசா, வாங்க. அடட, நீ கூட அங்கதான் இருக்கியா? கலாமல யாரோ கத்தி பேசினா நம்மள? ஆமா. நீங்க எப்ப வந்தீங்க? ராத்திரி வந்தேன். ராத்திரி தான் கத்தியும் வந்தது. தம்பி, என்ன விஷயம்? கத்தி என்னை ஒன்னா சேர்த்து பேசுற? அவர் பேசுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இவர் இல்லைன்னா கலாவை உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. எங்க பணத்தை ஏப்பம் விடுறதுக்காக எங்க உயிருக்கே உல வைக்குது ஒரு கூட்டம். எங்க அப்பா பெண்களை பெத்த பாவமா? இவர் ஆனா பிறந்த பாவம். சரசா, இப்படி பொதுப்படையா பேசி எனக்கு கோபத்தை உண்டாக்காத. புத்தி இருந்தா அது சித்தி வேலைன்னு தெரிஞ்சுக்க கூடாது.
சித்தியை கேட்டா இது உங்க வேலைன்னு சொல்லுவாங்க. கலாவை கேளு. அவ அரியா பெண்ணு, அவள என்ன கேக்குறது? அவ பணம் 2 லட்சத்தை விட்டறிஞ்சிட்டா உங்களை உத்தமரன் நாங்களே சொல்லிட்டு போறோம். இந்த சூழ்ச்சி பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். 1000 பேர் வந்து கைவரிசையை காட்டினாலும் சரி, எங்கிட்ட இருந்து இன்னும் விஷயம் கூட நீ தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் விஷயம் கூட தெரிஞ்சுக்க முடியாது. இம்பாசிபிள். இம்பாசிபிள் போட்டானே. கேஸ் என்னமோ போல இருக்கிற. இப்ப புருஷா என்ன வந்துருச்சு? தலைவலி தாங்கல. நர்ஸ், டெம்பரேச்சர் பாரு. எஸ் டாக்டர். டாக்டர் 101 தான். இன்னும் அதிகமா இருக்கணுமே. வக்கீல் ஜோசியம் பார்த்துட்டு வந்திருக்காரு போல இருக்க. நேர்லயே பார்த்து வந்துதான் சொல்றேன். உங்க தொல்லை விட்டா போதும்னு ஓடின பெண்ண இப்படி விடாம துரத்துறீங்களே. என்ன சொல்றீங்க நீங்க? சர்க்கஸுக்கே போய் நடு ராத்திரியில கலா மேல கத்திய வீசியிருக்கான் உங்க ஆள். என்ன சொல்றீங்க? மிஸ்டர் வக்கீல் சார், ஐயோ கடவுளே, அப்படி நடந்திருந்தா அது உங்க வேலையா தான் இருக்கும். செய்யறதை செய்துட்டு எங்க மேல பழி போடவா வந்திருக்கீங்க? யார் மேலங்கிறது கூடிய சீக்கிரம் புரியும். ஏன் சார், கலா பொழைச்சுக்குமா இல்ல? நல்லவங்களுக்கு எப்பவும் கடவுள் துணை இருப்பாருமா. அந்த பையன் ஜீவா எப்படியோ காப்பாத்திட்டான். ஆனா அவனுக்கு தான் லேசா காயம். ஜீவாவுக்கா? ஐயோ பாவம், அவங்க அம்மா கேட்டா துடிச்சிடுவாங்களே. கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரங்கசாமி, அத்தை, அந்த வக்கீல் ஏதோ மிரட்டானேன்னு நீ ஒண்ணும் பயப்படாதே. வாடா வாடா வா 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 வாடா. கல்யாணம் ஜாலியா வாடா. வெக்கத்துல வெக்கத்துல வாங்கோ வாங்கோ குரங்கோ கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. ஆயாவா? என்னது ஆயா? இல்ல இல்ல, அண்ணே சொல்லுது எங்கே வந்தானுங்கோ. பொண்ணு கேட்க வந்தானுங்க, அவனுக்கு கிடக்குறானுங்க. ஏடா ரப்பரு, நீ சொல்லி வச்ச தமிழா இந்த லட்சணம்? இதப்பா நீ எங்கடா உள்ள வெக்கம் இல்ல. ஹே ரப்பர், நீ மாப்ளே பயப்படுது? ஆஃப்டர் ஆல் பஹல்வான் அன்கிட்ட சொல்லு, நாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரோம். வர்றோம்ல, வந்திருக்கோம். வர்றோமா? நான் வந்திருக்கேன். வேண்டாம், நெஞ்சு அடிச்சுக்கிறேன். சும்மாறா. ரூபா ரப்பருக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். உன் அண்ணன் கிட்ட சொல்லு. भैया அது பையா, அது பானை. शादी करने को आया. शादी हमको अच्छा. அடாடாடாடாடா, உனக்கு இன்னும் பொண்ணு பிறக்கலடா, சும்மா இரு. என்ன இது ரீட்டா? पहलवान தங்கச்சி ரப்பருக்கு கொடு. என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? இவன் சொல்லுது அவன் சண்டைக்காரே குடுக்க மாட்டே சொல்லுது. என்னது குடுக்க மாட்டே? என்னது இது? पहलवान நீ கொடு கொடு கொடு. ஓ क्या भैया? नको அண்ணன் தங்கச்சிங்க அப்படி என்ன ரகசியம் பேசுவாங்க? நீ சைக்கிள் கம்பெனில இருக்கியா? நல்லா காத்தடிக்கிறீங்க. புரியுது சரியில்லை. पहलवान என்ன சொல்லுது? அண்ணே சொல்லுது கல்யாணத்துக்கு சவாலோட சொல்லுது. எங்க நாட்டுல எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து அழைப்பத்தான் விடுவாங்க, சவால் விட மாட்டாங்க. சும்மாறா. டபா இல்லருவா, எப்படியாவது இவனுக்கு நீ மனைவி ஆகணும். கட்டாயம். எப்படியாப்பட்ட சவாலா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார். நானும் தயார். தயார். என்ன சவால்? ஹப்பர் மாறு மேலே ஆனே ஏத்துன்னு அண்ணே சொல்லுது. ஐயோ, ஆனே ஏத்துறதா? ஐயோ, அவனுடைய எலும்பெல்லாம் முறுக்குல செய்ததாச்சே, பல பலன்னு உதிர்ந்துருமே. என்னடா ஏண்டா சிரிக்கிற? ஏண்டா சிரிக்கிறானா? என்னடா என்னது நாக்காவடி பேசுறது? நான் கல்யாணம் பண்ண வந்தேன் பாஸ். யானையமா கல்யாணம் பண்ண வந்தேன். இல்ல யானையமா மாறுதால தூக்க வந்தேன். ரூபா ரூபா என் பிள்ளை கருத்த ரூபா, நீ எங்க இருந்தாலும் பாருங்க. என்னது? நான் வருகிறேன். ரூபா வாய மூடுறா. இன்னும் ஆளு நீ காதல் பெருசு சொன்னே, உசுரு சின்னது சொன்னே. என்ன சொன்னே? புலி பார்த்தா பாயா போட மாட்டே சொன்னே, சிங்கம் பார்த்தா பாயா போட மாட்டே சொன்னே, ஆனே சொன்னா பாயா போட்டேன். என்ன
இது? பாய போட மாட்டேன்னா படுக்கைய போட மாட்டேன்னா என்ன பயப்பட மாட்டேன்னு சொன்னானா? 5 6 இப்படியே பேசிக்கிட்டு போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இவனுக்கு வயசாகும். இந்த பாருங்க, எல்லாருமா சேர்ந்து அந்த ஆணையை என் மேல ஏத்து. ஆமா, நான் இல்ல, உனக்கு இன்னொன்னு வேணும். இது ஒரு வம்பு. இங்க பாரு, இளம்புள்ள வாங்க இழுத்துக்குது பாரு. என்னடா என்ன நீ எங்க இருந்தாலும் சவாலை ஏத்துக்கடா. எப்படி சவாலை ஏத்துக்க? ஏத்துக்க சவாலை. சவால் ஏத்துக்கோ, நான் இருக்கேன். நீங்க இருப்பீங்கம்மா. யானை வந்து என் மேல மிதிச்சுட்டா நான் எங்க இருப்பேன்? ஏண்டா நீ ஆணைக்கு அடியில இருப்பியாடா? சந்தேகம் தான். வெரி குட். இதே மாதிரி இன்னும் தடவை. வெரி குட் ஜீவா. இன்னும் உனக்கு பயிற்சி தேவையில்லை. சரி, ரெஸ்ட் எடுத்துக்க. தேங்க்யூ. மிஸ்டர் ஜீவா, கேர் ஆஃப் நேஷனல் சர்க்கஸ். இப்போ வந்துட்டேன். யார் எழுதிருப்பாங்க? கையெழுத்து பாரு, ஆம்பளை பொம்பளையான்னு. கையெழுத்த பார்த்து பொம்பளை பேர். நான் தான் எதிர்பார்த்துருந்தேன். கொண்டா கொண்டா. யார் இந்த பொம்பளை? உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. உங்க காதலியா? காதல் இருக்க கூடாதா? ஏன் 1000 பேர் இருக்கலாமே. 5000 பேர் இருக்காங்க. உனக்கு என்ன? உனக்கு என்னவா? நான் உனக்கு இவ்வளவு பொறாம? இதுவும் காதலிக்குது. பிரபே, விளையாடாதே. ஜீவா, எனக்கு அதலேடா, எனக்கு அதலேடா, எனக்கு அதலேடா, எனக்கு அதலேடா. புண்ணியவதி, உனக்கு இவ்வளவு ஆத்திரம்? அது எங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. சாரி, மன்னிச்சிடுங்க. படிங்க. பரவாயில்ல. அடடே, எனக்கு வெளியே வேலை கிடைச்சிருச்சுல்ல. எங்க அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க. புரியலையே. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வீட்டுல மல்லு கொடுக்கணுமா? எப்படி? பொண்ணு பாத்துட்டாங்களா? வீட்லயே வந்து காத்துக்காமல. பரவாயில்ல. கலா, கலா, அந்த அதிர்ஷ்டக்காரி பேர் என்ன? என்னமோ எழுதிருக்க. என்ன எழுதிருக்கு சொல்லுங்க. பொண்டாட்டியோட பேரை சொல்லாமா? பரவாயில்ல, சொல்லுங்க. இப்படி கிழிச்சிட்ட, புரிய மாட்டேங்குது. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? கலா, சொல்லுங்க. கலா, கையை எடுங்க. பேரு சொல்லுங்க. கலா. சொல்லுங்க. அதான் சொல்றேன் கலா. பொண்ணு பேரு சொல்லுங்க. அப்ப உனக்கு இஷ்டம் இல்லையா? எதுக்கு? பொண்ணு பேர் தான் கலா கலான்னு எத்தனை தடவை சொல்றது?